என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பட்ட நடக்கமா அந்த மீன் என்னால சாப்பிட்டுருமோ நமக்கு தெரியாது. ஒரே சூரியனை பார்த்தோம், வானத்தை பார்த்தா எல்லாம் பார்த்தோம். இவன் இந்த வயிற்றுக்குள்ள என்ன பார்த்துருக்கான், ஐயோ குழுக்குள்ளே பண்ண இருக்கலாம், ஐயோ குழுக்குள்ளே குடலா இருக்கலாம், ஐயோ இதெல்லாம் அசிங்கத்தை நான் பார்க்கணுமா இதுக்குள்ள இருந்தேன். ஆனா மீன் அவன் சாப்பிடல பார்த்தியா. ஐயா உனக்கு வந்துருச்சுன்னா பிரச்சனை, அது கருத்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தானா அது உன்னை சேவைப்படுத்தாது. உனக்கு அது விலகின் வராது, உனக்கு சோர்ந்து போக மாட்டேன். அது உன் உடலுக்கு ஒரு போலும் சேதப்படாது. அது கருத்து பண்ணியிருந்தான். அது நீ பண்ணியிருந்தா அது நீ தான் செலவு. கருத்து பண்ணியிருந்தானா, கருத்து உனக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தானா, ஓ தேங்க்யூ ஜீசஸ், நன்றி. அவரு அந்த காலத்தை எப்படின்னா, சில நேரத்தில் ஒரு காலகட்டத்துல நீ அந்த பிரச்சனைகள் போகும்போது தடுமாறி கொண்டிருக்க. ஆனா உனக்கு பின்னாடி அந்த பிரச்சனை வரும்னு உன் தேவன் அறிந்திருக்கிறார். ஐயோ இந்த மகளுக்கு இந்த பிரச்சனை இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவர் அறிந்திருப்பார். ஆனா உனக்கே தெரியாது, உனக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பார். இவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? ஏன்னா என் மகன் தேவாலயத்துக்கு வந்தானா அவன் 2 கைகளை உயர்த்தி நீ ஆராதிக்கிற அழகு நான் பார்ப்போம் வருது. ஐயோ கம்பீரமா யாருமே குறித்து வெக்கப்படாத என் வாய்களை நல்ல ஆழ்ந்து தொடர்ந்து நல்ல ஆடி துதிப்பாளே சொல்லி அழகு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. Come on, say எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக வந்துச்சா நீ அமைதியா இரு. உன் கைகளை கண்களை கால்களை எல்லாத்தையும் வைத்து உன் சிந்தனைகளை வைத்து அமைதியா இரு. இந்த காதை அமைதியா வைத்து அமைதியா இரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனம் உன்னை தேற்றும். அவர் சொல்றாரு, நான் அந்த கையில இருக்கிற கோல் மாட்டும் நீட்டுன்றாரு. எந்த வேதனையில எந்த கவலையில இருக்கிறையோ எனக்கு எங்க அப்பா என்னோட பேச போறாரு. இவ்வளவு நாள் நான் குழம்பிக் கொண்டு இருக்கின்ற என் உடன்படிக்கைய எடுக்க முடியாத ஒரு முடிவு, எடுக்க முடியாத தவறான காரியங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த உடன்படிக்கை ஒரு பதில் வரப்போகுது. எனக்காக கருத்து ஒரு சமாதானத்தின் வார்த்தையை கொடுக்க போகிறார். ஐயோ என் வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை வெளிப்படுத்த போக போறார். நம்ம அப்படியாக வாஞ்சியோடு வரும்பொழுதுதான் அந்த ஆயத்தம், அந்த ப்ரிப்பரேஷன் வெரி இம்பார்ட்டன்டாக இருக்குது. ஏனென்றால் அவன் கருத்து சொல்றார், நீ வரும் போகிற முன்னைக்கு என் தூதனை நான் கட்டளையிட்டு நான் அவர்களை மத்தியில் உங்களோட தேவையை சந்திக்கிறேன்.